ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். எங்ககிட்ட ஒரு கிங் சைஸ் மேட்ரஸ் இருக்குங்க. அதுவும் வெறும் மேட்ரஸ் மட்டுமே தான் அந்த கார்பெட் மேல போட்டு யூஸ் பண்ணிட்டுருக்கோம். அந்த மேட்ரஸ்க்கு ஒரு பெட் ஃப்ரேம் ஆர்டர் போட்டிருந்தோங்க. அதுதான் இந்த மாரி வந்திருக்கு. இது வந்து பார்ட்டா தான் இருக்கும். நாம தான் வந்து அசெம்பிள் பண்ணிக்கணுங்க. நாங்க இருக்க வீட்ல வந்து ஃப்ளோர் வந்து கார்பெட் ஃப்ளோருங்க. இந்த கார்பெட் மேல வெறும் மேட்ரஸ் மட்டும், அதாவது அந்த பெட்ட மட்டும் போட்டோம் அப்டின்னா, இந்த வின்டருக்கு ரொம்ப கோல்டு அதிகமாகி, அடியில வந்து மோல்டு வரத்துக்காக ஃபார்ம் ஆகறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. நாங்க இதுக்கு முன்னாடி இருந்த அபார்ட்மெண்ட்ல அத எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணியிருக்கோம். அதனால இந்த மேட்ரஸ்க்கு ஒரு பெட் ஃப்ரேம் வாங்கிட்டோங்க. இங்க மோஸ்ட்லி வாங்குற பொருள் எல்லாமே இந்த ஃபர்னிச்சர் இந்த மாரி பொருள் எல்லாமே இந்த மாரி அசெம்பிள் பண்ற மாரி தாங்க இருக்கும். அதனால நம்ம கிட்ட ஒரு டூல் கிட் இருக்கணும். பாப்பாவாவது பரவாயில்லங்க. கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து குடுத்துட்டு இருந்தா, ஹெல்ப் பண்ணா. அந்த நம்பர்லாம் பார்த்து கரெக்ட்டா எடுத்து குடுக்க சொன்னா ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா. இந்த தம்பி வந்து அந்த ஸ்க்ரூ டிரைவர் இருக்கு இல்லைங்க, அத வாங்கி வச்சுக்கிட்டு குடுக்கவும் மாட்டேன்றான். அவனும் பண்ண மாட்டேங்கிறான். அது மேல நடக்கிறது, அத தூக்கி போடுறது, இத தூக்கி போடுறதுன்னு இந்த வேல தான் பண்ணிட்டு இருந்தான். ஒரு வழியா அவனையும் வச்சுக்கிட்டு இந்த பெட் ஃப்ரேம வந்து அசெம்பிள் பண்ணி முடிச்சாச்சுங்க. அந்த பாக்ஸ்ல வந்த பார்ட்டெல்லாம் இந்த மாரி ஒண்ணு சேர்த்துனதுக்கப்புறம், இந்த மாரி ஒரு பெட் ஃப்ரேம் ரெடி ஆயிடுச்சுங்க. அப்புறம் நம்மகிட்ட இருந்த அந்த கிங் மேட்ரஸ மேல போட்டாச்சுங்க. வேறொரு பதிவுல சந்திக்கும் வரை நன்றி.